இப்படிலாம் வீடியோ போடுவேன்னு நானே நினச்சி பார்த்துக்கல. என்னையே இப்படி வீடியோ போட வச்சிட்டீங்க. சத்தியமாக நான் இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறவங்களதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுற வீடியோ. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ எப்போவுமே கலகலன்னு பேசுகிறேன் நானே இன்னைக்கு வந்து டவுன் ஆகிட்டேன். பட் என்னன்னா இருந்தாலும் நான் டவுன் ஆக மாட்டேன். உங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸுங்க. அப்படி என்னங்க வன்மத்தை கக்குறீங்க, என்னங்க பண்ண, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருங்க. நான் சொல்ல வர்றது புரியலையா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை. சப்ஸ்கிரைபும் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அப்படி ஹேட்டர்ஸ் வாங்க அளவுக்கு நான் வந்து தயாராக இல்லை. எனக்கு வந்து தேவையே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக தான் கொடுக்குறேன். அண்ட் ஏன் இந்த எக்ஸ்பிளைன்னா சில விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் இதுலயே நான் வந்து நிறைய சொல்லணும்னா எனக்கு நிறைய நல்ல கமெண்ட் வந்துச்சு. எனக்கு கெட்டதை மட்டும் நான் பேசிட்டு நல்லதை பேசாம இருக்க முடியாது. ஸோ நிறைய நல்ல கமெண்ட் வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட என்னோட நல்ல சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம என் ஒரு வீடியோ பார்த்துட்டே அதுக்காக இல்லை நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க அப்படிலாம் பேசல, நல்லதா தான் பேசியிருக்கீங்க, எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்ன அவங்களுக்கா இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். சில பேர் அப்படி அந்த கமெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தெலுங்கு பிரைடு, அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறது. நாட் ஒன்லி அவங்க, நான் இப்போ போடுற எல்லாத்துக்கும் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரியல, அது உங்களோட இஷ்டம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் அது உங்கள் சாய்ஸ். ஏன்னா நான் வந்து எனக்கு நீங்கள் இப்படி தான் கமெண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன வீடியோ போட்டாலும் நான் வந்து பிரைட் என்ன கேட்குறாங்களோ அப்படிதான் மேக்கப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து போட்ட வீடியோ எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த தெலுங்கு பிரைட் தான். ஸோ இவங்க என்னன்னா இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் தெரியும். எனக்கு புக் பண்ணும்போது ரொம்ப லாஸ்ட் டைமில் எங்கள் அண்ணா ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காரு. அந்த ஈவெண்ட் மூலயமா வந்தது தான் இந்த ஆர்டரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், இல்லை 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ தான் எனக்கு வந்து புக் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அப்படி அவங்களுக்கு தமிழ்லாம் வராது, ஸோ வேற எந்த லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியாது, அதனால நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு கூட ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க மாப்பிள்ளையும் அதான் சொன்னாரு, கூட வருவாங்க, ஸோ நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், அதனால வரல. அவங்க ஃபங்க்ஷனுக்கே முடிகிற டைம்ல ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எதுவும் பண்ண முடியாது. அப்போ எங்க அம்மா கன்னடா, அதாவது பெங்களூர்ல படிச்சாங்க. ஸோ எங்க அம்மாவுக்கு கன்னடா தெரியும். பட் இப்போ ரொம்ப வருஷமா 20-25 வருஷமா எங்க அம்மா பேசுறதே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவுக்கும் டச் இல்லை. ஸோ ஏதோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிச்சு. அங்கே இருக்க யாருக்குமே தெரியல. ஸோ அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் பட்ட ஸ்ட்ரகிள் என்ன, இவங்களை ரெடி பண்ணுறதுக்குள்ள நான் நொந்தே போயிட்டேன் அப்படின்னு சொன்ன ரீசன் அதுதான். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் தெரியல, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவங்களும் அதனால கஷ்டப்பட்டாங்க, என்கிட்ட பேச முடியல, என்ன வேணும்னு சொல்ல முடியல. பட் என்ன சொன்னாங்கன்றத ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இருக்க ஸ்கார்ஸ் அதாவது பிம்பிள் வந்த மார்க்ஸ் இது எல்லாமே மறைஞ்சிடணும், டோட்டலாக நல்ல லுக் வந்தால் போதும் எனக்கு. அண்ட் அதே சேம் டைம் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணோம், அது அப்படியே கொஞ்சம் பிரைட்டாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுன்னா, பிரைட் ஸ்கின் டோன், கலர் அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணதுதான். ஹேர் ஸ்டைல் எல்லாமே போட்டோ காட்டிட்டு ஆல்ரெடி பேசினதுன்றதுனால, அதாவது அவங்க ரிலேட்டிவ் வரேன்னு சொன்ன தமிழ் ஆள் கிட்ட பேசினதுனால எனக்கு ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து 2 ஸ்டைல் ஆஃப் மேரேஜ். என்ன புக் பண்ணது அந்த கிறிஸ்டின் வெட்டிங் ஸ்டைலு. ஸோ ஈவினிங் கிறிஸ்டின் ஸ்டைல் ரிசப்ஷன் ஆக்சுவலி. ஸோ அந்த ரிசப்ஷனுக்காக தான் என்ன புக் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் ஸ்டைலில் வெட்டிங் முடிச்ச கையோட அவங்களுக்கு செகண்ட் சாரீஸ் சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். இது வரைக்கும் தான் நாங்கள் இருந்த மேக்கப் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரகிளில் தான் உங்ககிட்ட அங்கே நான் சொன்னேனே தவிர வேற எதுவும் பண்ணல. இது மாதிரி நிறைய கண்டிஷன் போட்டாங்க. ஏங்க ஒரு கண்டென்ட்டுக்காக கூட பேசக்கூடாதாங்க, இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஸோ சொல்றதுல நான் தப்பா எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. இவங்க என்ன திட்டினாங்க, அடிச்சாங்க, நான் அவங்களை இப்படி பேசினேன் அப்படி பேசினேன்னா நீங்க வன்மத்தை கக்கலாம். எதுவுமே பேசல. ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படியே அது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு இதை ஃபுல்லா கூட பார்த்து முடிக்க மாட்டீங்க போல, அவள்தான் கமெண்ட் பண்ணணும் அந்த ஆர்வத்திலேயே இருந்து கமெண்ட் போட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு தான் இது. ஸோ நான் அப்படி நீங்கள் என்னை திட்டினவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு திட்டிருந்தீங்கன்னா
பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஓகே, நான் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் என்னை புக் பண்ணவங்க யாரும் எனக்கு ஒரு குறையும் சொன்னதில்லை. ஏன்னா நான் என்னோட ஒர்க்கை ரொம்ப பக்காவாக கிளியராக பண்ணி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு தப்பு நடக்காமல் அவங்க கேட்ட மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியும், என் பிரைட்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபவுண்டேஷன் போடும்போது ஓகேவா, இது போதுமா, இதோட நிறுத்திக்கிட்டா இல்லை இன்னும் பிரைட்டன் பண்ணி காட்டோ அப்படின்னு கேட்பேன். பவுடர் செட் பண்ணுற வரைக்கும் கேட்பேன். ஐ லுக் கேட்பேன். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ஒன்னொன்னுமே குட்டி குட்டி விஷயம் கூட கேட்டு பண்ணுவேன். எதுவுமே என் இஷ்டத்துக்கு. அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கண்டிஷன் போடுறாங்கன்னா அந்த கண்டிஷன் அவங்களோட பிக் டே. நான் ஃபோர்ஸ் பண்ணல. நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு ஹேர் ஸ்டைல், அது வேற ஒரு வீடியோ. ஸோ ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி என்னை கேட்குற இதில் இருக்காங்க, ஏன் இது பண்ணல, ஒரே மாதிரி தானே தெரியுதுன்னு என்ன சொல்லிடக்கூடாது. ஸோ நான் என்னோட சஜஷன் அங்கே வைக்கிறேன். அவங்களுக்கு அது ஓகேனா. ஸோ அவங்க வந்து ஃபுல் பஃப் தான் வைக்கிற பர்சன், சைட் பஃப்லாம் வச்சதில்லை. நான் சொன்னேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணோன்னு நல்லா இருந்துச்சு, அதை வச்சுட்டோம். ஸோ அதை தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் கம்பல் பண்ணி சொன்னேன். ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வச்சோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கல. ஏன்னா இதை நான் இன்னும் விலாகாவும் போடல. விலாகா போட்டிருக்கேன் அந்த ஒரு வீடியோவை. ஸோ அதில் போய் பாருங்க. கட் பண்ணிக்கோ. ஏன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதுவுமே. இன்னும் அந்த கமெண்ட் கூட அப்படியே தான் இருக்குது, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ என்னன்னா, அவங்க கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க ரொம்ப கம்பல் பண்ணி அந்த மேக்கப் போட வச்சுருக்காங்க. ஓகே, அந்த மேக்கப் அதாவது அவங்க புக் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்கும் நல்லா தான் வந்திருக்கு. பட் அவங்க கேட்ட மாதிரி அந்த லுக் வரல. பட் நான் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க என்னை புக் பண்ணுறாங்கன்னா 3 days பிஃபோராக புக் பண்ணுறாங்கனாலும் பேசி என்ன வேணும் ஏது எல்லாமே கவர் பண்ணி வாங்கிடுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு என் ஒர்க்கில் ஃபுல் 100% கொடுக்கணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிக்கணும். அப்படி இருக்கும்போது நான் கரெக்டாக தான் பண்ணுவேன். யாரையும் கம்பல் பண்ணதா இல்லை. அங்கே சொல்லும் போது கம்பல்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் அதுதான். அண்ட் அதுவுமே அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும்னு ஒரு வாட்டி நான் சொன்னேன். ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நான் சொன்னேன். அவங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சு. எப்படின்னா, நான் வச்சு காட்டி டெமோ காட்டினேன், ஓகேவா இருக்கும் பாருங்கன்னு. அவங்களுக்கே அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். இதுதான் அங்கே நடந்தது. ஸோ ஒரு விஷயத்த ஃபுல்லாக சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்படி வீடியோவாக சொல்கிறோம். கமெண்ட்ஸை கொட்டிட்டு போறீங்களே, என்னங்க கிடைக்க போகுது உங்களுக்கு இதனால? ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஓவரா சீன் போடாத, உன்னோட விஷயத்த, அதாவது நான் வந்து அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களே, ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்காம கமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது ஒருத்தவங்கள அவங்க கிட்ட பேசாம அவங்கள பத்தி தெரியாம ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொன்னா, ஓவரா சீன் போடுற, ஓவரா பேசுற, நீ என்ன இதுவா அதுவா, முடிஞ்சா நீ இப்படி வீடியோ போட்டு காட்டேன், அப்படி வீடியோ போட்டு காட்டேன் அப்படின்ட்டு. ஐ திங்க் இது வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நடந்ததை சொல்லிட்டேன். அண்ட் என்னோட மோட்டிவ் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு கிடையாது, எதுவும் பண்ணணும்னு கிடையாது. இது உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா இருக்கும். அண்ட் மற்றவங்க எல்லாரும் நல்லுள்ளங்கள். அகெயின் நான் சொல்றேன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்படி கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு உங்களால் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட லவ்வை காட்டியிருந்தாங்க. எப்படின்னா, ஓகே நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், நீங்க ஏன் இது பண்றீங்க, உங்களை பத்தி எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஆரம்பத்துல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம், எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ், இந்த மாதிரி கிடையாது, மேக்கப் ரிலேட்டட் vlogs அந்த மாதிரி எல்லாமே வரும். இந்த மாதிரி வீடியோ அகெயின் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.